Education and Psychology TRB Previous Year Questions 2001 அதனுடைய தொடர்ச்சியாக கொஷின் நம்பர் 8 தி புக் டைட்டில்டு எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோஷியல் ஆர்டர் வாஸ் ரிட்டன் பை மேம்பட்ட சமூக ஒழுங்குமுறைக்கான கல்வி என்னும் புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ரூசோ, பி ஃபெடன் ரசில், சி ஆப்ரஹாம் மாஸ்லோ, டி அரபிந்தோ. சரியான ஆன்சரு ஃபெடன் ரசில். ரசில் என்பவர்தான் மேம்பட்ட சமூக ஒழுங்குமுறைக்கான கல்வியை குறிப்பிட்டிருந்தார். தென் ரூசோவின் படைப்பு என்று நம்ம பார்க்கும்போது தி சோஷியல் கான்ட்ராக்ட், சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியிருக்காரு. அடுத்ததாக எமிலி, புகழ்மிக்க ஒரு நாடகமாக எமிலி உருவாக்கியிருக்கார். ரூசோ தான் நம்ம குழந்தை மைய கல்வி என்று அழைத்திருப்போம். அதனால் இவரை ஃபாதர் ஆஃப் சைல்டு சென்டர் எஜுகேஷன், குழந்தை மைய கல்வியினுடைய தந்தையாக போற்றப்படுகிறது. ஆப்ஷன் சி மாஸ்லோ, தேவை படிநிலை கோட்பாடு, உளவியலில் தேவை படிநிலை கோட்பாடு, 5 வகையான தேவை படிநிலை கோட்பாட்டை 1954 வெளியிட்டார். தென் ஆப்ஷன் டி அரபிந்தோ. அரபிந்தோவுடைய படைப்புகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா தி லைஃப் டிவைன், தென் தி சிந்தசிஸ் ஆஃப் யோகா, தென் சாவித்ரி, கர்ம யோகி, சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி, ஆர்யா போன்ற புத்தகங்கள் இவரால் எழுதப்பட்டு மிகச்சிறந்த படைப்புகளாக பார்க்கப்படுது. தென் கொஸ்டின் நம்பர் 9, எஜுகேஷன் ஷுட் பி எய்ம்டு அட் த grassroots ஆஃப் எனி நேஷன். திஸ் ஸ்லோகன் வாஸ் ஸ்ட்ரெஸ்டு பை. ஒரு நாட்டின் கல்வி ஏழை எளியவர் முதல் எல்லோருக்கும் என்பதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர் நம்ம இந்திய தேசத்தின் முதல் பிரதமரான நேருவா, பில அபுல் கலாம் ஆசாத், சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக அபுல் கலாம் ஆசாத்தா, அல்லது சுதந்திரத்தை பெற்றுத்தந்த காந்தி, மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளரான மரியா மாண்டிச்சோரி. சரியான ஆப்ஷனு காந்திஜி. காந்திஜி தான் இந்த ஸ்லோகத்தை சொன்னதாக சொல்லப்படுது. மரியா மாண்டிச்சோரி இத்தாலி நாட்டை சார்ந்த மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர். இவர் டைடாட்டிக் அப்பரட்டஸ், தொடு உணர்வு கருவியின் மூலம் குழந்தைகளுக்கு கற்பிக்கலாம் என்று நர்சரி பள்ளியை உருவாக்கியவர். அபுல் கலாம் ஆசாத் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக நாம் பார்க்கிறோம். நேரு அனைவருக்கும் அறிந்ததே. இந்திய தேசத்தின் முதல் பிரதமராக நேரு, ஜவஹர்லால் நேரு. தென் கொஸ்டின் நம்பர் 10, டைவர்சிஃபைடு கரிக்குலம் அட் த ஹையர் செகண்டரி லெவல் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் த இயர். மேல்நிலை பள்ளியில் பலவிதமான பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1947, பியில் 1951, சியில் 1968, டியில் 1978. சரியான விடை 1978. அப்போ 1968 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை. அப்போதைய பாரத பிரதமர் முதல் பெண் பிரதமராகவும் உலகுக்கு பெருமை சேர்த்த இந்திரா காந்தி அம்மையார். தென் 1951 அப்படின்னு நம்ம பார்க்கப்படும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டின் அடுத்த நிகழ்வாக 1951, 1947 சுதந்திர பெற்றதாக இந்தியா பிரகடனம். அதனால் வினாயின் 10ற்கு சரியான விடை 1978. மேலும் 1978 தமிழகத்தில் 10+2+3 என்ற கல்வி முறை கொண்டு வரப்பட்டது. பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் 10+2+3. ஆனால் அந்த 10+2+3 என்ற முறையை பின்பற்ற பரிந்துரைத்த கல்விக்குழு அப்படின்னா கோத்தாரி கல்விக்குழு. கோத்தாரி கல்விக்குழுவை தான் நம்ம பார்ப்போம். தென் கொஸ்டின் நம்பர் 11, இன் தமிழ்நாடு த சைனிக் ஸ்கூல் இஸ் லொக்கேட்டட். தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம்.
ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர், பியில் வந்து சேலம், சியில் திருச்சிராப்பள்ளி, டியில் கன்னியாகுமரி. சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர். தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டம் பிரித்து திருப்பூர் என்று பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் திருப்பூர் 2001 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்ததாகவும், தற்பொழுது மாவட்டம் பிரிக்கப்பட்டதின் அடிப்படையில் சைனிக் பள்ளி திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்ததாக நம்ம பார்க்குறோம். தென் கொஷின் நம்பர் 12. The Sargent Report of 1944 insisted on the establishment of 1944 ஆண்டில் சார்ஜென்ட் அறிக்கை டேஷ் நிறுவுவதை வலியுறுத்தியது. ஆப்ஷன் ஏ ப்ரீ பிரைமரி ஸ்கூல்ஸ் முன் ஆரம்ப பள்ளிகள், பி பிரைமரி ஸ்கூல்ஸ் ஆரம்ப பள்ளிகள், சி தொழில் பள்ளிகள், டி பொது பள்ளிகள். இப்போ முன் ஆரம்ப பள்ளிகள் அப்படின்னா தனியார் மூலமாக நடத்தப்படக்கூடிய கிண்டர் கார்டன் குழந்தை பூங்கா, மேலை நாட்டு சிந்தனையாளரான புரோபேல் குறிப்பிட்டது. அடுத்து நர்சரி பள்ளிகள் மரியா மாண்டிச்சோரி, அரசு மூலமாக நடத்தக்கூடிய முன்பருவ கல்வியாக அங்கன்வாடி, பால்வாடி, சிசுபாலன், இப்படி பல்வேறு பெயரில் அழைக்கக்கூடிய பள்ளிகள். அடுத்ததாக ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தளவு 2020க்கு முன்பு வரை கட்டாய கல்வியாக முன்பருவ கல்வி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தற்பொழுது உருவாக்கப்பட்ட புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020, த சேர்பர்சன் ஆஃப் கஸ்தூரி ரங்கா இவருடைய பரிந்துரைப்படி முன்பருவ கல்வியும் கட்டாய கல்வியாக மாற்றப்பட்டிருக்கு. தென் பிரைமரி ஸ்கூல்ஸ் ஆரம்ப பள்ளிகள் 6 to 14 6லிருந்து 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி பயிலக்கூடிய இடத்த நம்ம ஆரம்ப பள்ளி என்றும், வொகேஷ்னல் ஸ்கூல்ஸ் தொழிற்பள்ளிகள் பெரும்பாலான வளர்ந்த நாடுகளில் அதிகளவு தொழிற்பள்ளிகள் இயங்கப்படும். பொதுப்பள்ளி பப்ளிக் ஸ்கூல்ஸ் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் பொதுப்பள்ளிகள் பின்பற்றப்படுகிறது. தென் கொஸ்டின் நம்பர் 13. The university at Tanjavur offers exclusively course in தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் பிரத்யேகமான டேஷ் பாடங்களை கற்பிக்கிறது. ஆப்ஷன் ஏ கம்ப்யூட்டர்ஸ் கணினி, ஆப்ஷன் பி தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கியம், ஆப்ஷன் சி ஓரியண்டல் லாங்குவேஜ் ஓரியண்டல் மொழிகள், டி ஆல் த சப்ஜெக்ட்ஸ் அனைத்து விஷயங்களும். சரியான விடை பி தமிழ் இலக்கியம். தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் தமிழ் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். தென் கொஸ்டின் நம்பர் 14. டாக்சிடாஸ்கோப் இஸ் யூஸ்டு டு மெஷர். டாசிடாஸ்கோப் டேஷை அளவிட பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் கவனவீச்சு, ஆப்ஷன் பி கற்றலின் நேரம் ஸ்பேன் ஆஃப் லேர்னிங், ஆப்ஷன் சி ஸ்பேன் ஆஃப் ஃபோகட்டிங் மறத்தலின் நேரம் அல்லது மறத்தலின் வீச்சு, ஸ்பேன் ஆஃப் டீச்சிங் கற்பித்தல் வீச்சு. சரியான விடை கவனித்தலின் நேரம் அல்லது கவன வீச்சு என்று அழைப்போம். சராசரியாக ஒருவருடைய கவன வீச்சு 7 ± 2. மேலும் கவனவீச்சு கருவியான டாசிடாஸ்கோப்பை கண்டறிஞ்சது யார் அப்படின்னா ஆர்பி கேட்டல். முதல்ல கவனவீச்சு ஆய்வை மேற்கொண்டவர் அப்படின்னா ஆர்பி கேட்டல் அல்ல, ஹாமில்டன் என்பவர் தான் முதலாக ஆய்வக முறையில் கவனவீச்சுவை கண்டறிந்தார். தென் கொஸ்டின் நம்பர் 15. பாவ்லோ ப்ரொபவுண்டட் த தியரி ஆஃப். பாவ்லோ டேஷ் கொள்கையை அறிவித்தார். ஆப்ஷன் ஏ கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆக்கநிலை நிறுத்தம், ஆப்ஷன் பி ஆப்பரண்ட் கண்டிஷனிங் செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம், சி ஜென்ரல் கண்டிஷனிங் பொது ஆக்கநிலை நிறுத்தம், நன் ஆஃப் திஸ் இவற்றுள் ஏதுமில்லை. சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆக்கநிலை நிறுத்தம். அப்போ ஆக்கநிலை நிறுத்தம் அப்படின்னா பாவ்லோ, இதுவே செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம் என்று குறிப்பிடப்படும் போது பிஎஃப் ஸ்கின்னர். பொது ஆக்கநிலை நிறுத்தம் என்ற கோட்பாடு தவறானது. இதுவரை அது மாதிரியான கோட்பாடு உருவாக்கப்படவில்லை.
இவற்றில் ஏதும் இல்லை என்பது தவறு.